வெல்கம் டு கேலக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்வேரியம் சயின்ஸ் சீரீஸில் சேலஞ்சஸ் இன் ப்ரீடிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபிஷ் எல்லாமே ஹெல்த்தியாகவும் ப்ரீடிங் அதிகமாக பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிட முடியாது. அதுக்குன்னு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே கடந்து வந்த பிறகு தான் ஒரு ஹெல்த்தியாகவும் ஃபிஷ் இருக்கும், அதே மாதிரி நிறைய ப்ரீடிங்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அந்த சேலஞ்சஸ்லாம் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாட்டர் குவாலிட்டி அண்ட் கண்டிஷன். வாட்டர் குவாலிட்டி அண்ட் கண்டிஷனில் 3 இருக்குது. ஒன்று டெம்பரேச்சர், pH அண்ட் ஹார்ட்னஸ், அடுத்து வாட்டர் கிளென்லினஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் டெம்பரேச்சர். அதில் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குமே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ரொம்ப பிடிக்கும். மெயினாக ப்ரீடிங் டைம்ஸில் இந்த டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப ஒரு எசென்ஷியல் பார்ட்டாக இருக்குது. அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த ஃபிஷ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாட்டர் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஃபிஷ் டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். டிசீசஸ் அதிகமாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வாட்டர் டெம்பரேச்சரை ஹீட்டர்ஸ் இல்லைனா லைட் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராப்பராக ஒரு வாட்டர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டெம்பரேச்சர் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு pH அண்டு ஹார்ட்னஸ். pH அப்படிங்கிறது வாட்டரோட அசிடிட்டி ஆல்கலினிட்டியை குறிக்குது. pH ரொம்ப சென்சிட்டிவும் கூட. அடுத்து ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் வாட்டரில் இருக்கிற மினரல் கண்டென்ட்டை குறிக்குது. ஹார்ட்னஸ் நார்மலாக இருந்தால் தான் ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எந்த டிசீஸும் இல்லாமல் இருக்கும். சில ஸ்பீஷியஸ்க்கு பார்த்தோம்னா அசிடிக் வாட்டர் சூட்டபுளாக இருக்கும். சில ஸ்பீஷியஸ்க்கு ஆல்கலைன் வாட்டர் இல்லை சாஃப்ட் ஹார்ட் வாட்டர் கூட சூட்டபுளாக இருக்கும். ஸோ எந்த ஸ்பீஷியஸ்க்கு எந்த டைப் ஆஃப் வாட்டர் சூட்டபுளாக இருக்கோ அந்த வாட்டரில் தான் நம்ம ப்ரீடிங் எல்லாமே நம்ம பண்ணணும். அடுத்து இம்ப்ராப்பராக ஒரு pHஓ இல்லை ஹார்ட்னஸோ இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ப்ரீடிங் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஒன்று அந்த ஃபிஷ் செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வாட்டர் கிளென்லினஸ். வாட்டரில் அமோனியா, நைட்ரேட்ஸ் இல்லை மற்ற பொல்யூட்டன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷை ஒன்று பாதிப்புக்குள்ளாக்கிறோம். அப்படி இல்லாட்டினா ப்ரீடிங் டைம் அப்போது ரொம்ப டிஸ்டர்பன்சஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் சரியாக ப்ரீடிங் பண்ண முடியாது, ஃபிஷ்ஷுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்காது. மெயினாக வாட்டர் டேங்க் இல்லாட்டினா ஃபில்டர்ஸ், நம்ம என்னென்ன ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதை தண்ணி கூட இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும், ப்ராப்பராக ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் 1-2 பண்ணாமல் விட்டுட்டோம்னா கூட ஃபிஷ்ஷு அந்த அக்வேரியுமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் நியூட்ரிஷன். ப்ராப்பராக நியூட்ரிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ரீடிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும். கண்டிப்பாக ப்ரீடிங் டைம்லேயும் சரி நார்மல் டைம்லேயும் சரி அதுக்குன்னு ஒரு டயட் பிளான் இருக்கணும், ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். போதுமான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். மெயினாக ப்ரீடிங் டைம் அப்போது ஃபீடிங்கில் நியூட்ரிஷன் கொடுக்கறதுலையும் 2த்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா ஒன்று ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பாதிப்பாயிரும், இல்லாட்டினா ஃபெர்டிலிட்டி கம்மியாயிரும், ஆஃப்ஸ்ப்ரிங்ஸே வீக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது ப்ரீடிங் அப்போது நம்ம கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்கணும். சில ஸ்பெசிஃபிக்காக ப்ரீடிங் டைம் அப்போது இந்த மாதிரி ஃபுட்ஸு நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் நிறையவே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைவ் ஃபீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரைன் ஷ்ரிம்ப்ஸ் கொடுக்கலாம், பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ரீடிங் டைம்ஸில் அடல்ட்ஸுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகும், ஹெல்த்தியான யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ப்ரீடிங் ட்ரிகர். ப்ரீடிங் ட்ரிகர் அப்படிங்கிறது சில டைம் நேச்சுரலாகவே ப்ரீடிங் நடக்காத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஹார்மோன்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ப்ரீடிங் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் ப்ரீடிங் ட்ரிகர் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம சில என்விரான்மெண்டல் கண்டிஷன் நம்ம அதுக்கு கொடுக்கணும். மெயினாக டெம்பரேச்சர் ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், லைட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்,
ஏன் லைட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா லைட்டே வந்து அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு லைட்டும் வந்து ஒரு முக்கிய காரணம். ஸோ அதனால் லைட் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹார்மோனை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜெனட்டிக்கலாகவும் இது நடக்கும். சில மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த ப்ளீடிங் ட்ரிகர் வந்து நம்மளால் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த ப்ளீடிங் ட்ரிகர் வந்து எதனால் இப்படி ஆகுது அப்படின்னா மெயினாக வந்து சீசனல் சேஞ்சஸ். சீசன் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுனால டெம்பரேச்சர் வந்து ஹாட் கோல்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வர்றதுனால இந்த ப்ளீடிங் ட்ரிகர்ஸ் வந்து அதிகமாக ஆகும். செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த ப்ளீடிங் ட்ரிகர் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம ப்ளீடிங் ட்ரிகர் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெய்னி சீசனில் தான் வந்துட்டு ப்ளீடிங்கே பண்ணும். அப்படி ரெய்னி சீசனில் ப்ளீடிங் பண்ணும்போது இப்போ பார்த்தோம்னா சம்மர் டைமில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம அந்த ரெய்னி கொண்டு வர முடியும்? ஸோ அந்த நேச்சுரலாக வந்து அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம மிமிக் பண்ணணும். அதாவது மிமிக் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஒரு சீசன் இருக்காது, நேச்சுரலாக இருக்காது. அந்த டைமில் நம்ம நேச்சுரலாக கொண்டு வரத்துக்கு நம்ம சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த கொண்டு வருவோம் பார்த்திங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி ரெய்னி சீசன் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ரெயின் அந்த கிளைமேட் கொண்டு வரத்துக்கு சம்மர் டைமில் எப்படி கொண்டு வரது அப்படின்னா இப்போ வந்து தண்ணி ஓடுற மாதிரி இருந்தால் தான் அதுக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். டெம்பரேச்சரை வந்துட்டு கோல்டாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணும்போது ஸோ ஓகே ரெய்னி சீசன் வந்துருச்சு, ஸோ நம்ம ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ப்ரீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரீடிங் ட்ரிகர் அப்படிங்கிறது வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்கலி ப்ரீடிங் சேலஞ்ச். ஜெனட்டிக்கலாக எப்படி ப்ரீடிங் சேலஞ்சஸ்லாம் என்னென்ன இருக்கும்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு ஜெனட்டிக்கலாக வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஒரு ட்ரைட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கணும், ஃபின் ஷேப் இருக்கணும், ஃபிஷ்ஷோட கண்டிஷன் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரியே ப்ரீடிங் பாப்புலேஷன்லேயும் வந்துட்டு ஜெனட்டிக் டைவர்சிட்டியை வந்து அதுக்கு அதிகமாக இன்ஷூர் பண்ணணும், ஹெல்த்தியான ஆஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அடுத்து ஜெனட்டிக் டிசீசஸ் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்து அந்த ஃபிஷ்ஷை சரி பண்ணணும். 5th ஒன் டிசீஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ். டிசீசஸ் பற்றி நிறையவே சொல்லியிருக்கேன். ஃபிஷ்ஷில் வந்துட்டு டிசீசஸ் பார்த்தோன்னா ஃபங்கல், பாக்டீரியல், வைரல், பேரசிட்டிக், புரோட்டோசோவன் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. ஸோ அந்த டிசீசஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபிஷ்ஷை வந்து சரி பண்ணணும். அதே மாதிரியே இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் மெத்தட்ஸும் வந்து கரெக்டாக பார்த்து நம்ம கொடுக்கணும். சில ட்ரீட்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் மட்டும் சொல்கிறேன். டிசீஸான ஃபிஷ் இல்லாட்டின்னா இப்போ தான் புதுசாக வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை வந்துட்டு அக்வேரியமில் இன்ட்ரோ பண்ண போகிறீங்க, அதாவது அப்போ தான் விட போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடியே ஒரு 1 or 2 days முன்னாடி நீங்கள் குவாரண்டைன் பண்ணி வைக்கணும். அதாவது அந்த ஃபிஷ்ஷை வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். அடுத்து ரெகுலராக டேங்க்கையும் ஃபில்டர்ஸையும் வந்துட்டு கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசின்ஸ் வந்துட்டு கொடுக்கணும், கரெக்டான டோசேஜோட. நல்ல வெட்னரியன் டாக்டர்ஸ் இல்லாட்டினா எக்ஸ்பீரியன்ஸ்டான அக்வேரியஸ்ட்டுக்கிட்ட கன்சல்டேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டோசேஜ் கொடுக்கணும் அந்த அளவுக்கு. அதே மாதிரி மெடிகேஷன்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரியரிங் ஃப்ரை. ரியரிங் ஃப்ரை அப்படின்னா ஃப்ரை, ஃபிங்கர்லிங்ஸ், ஃப்ரைஸ் அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து இதில் ஃபிஷ்ஷை வந்து குறிக்குது. ரியரிங் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு மேனேஜ் பண்ணி அதை வளர்க்க வைக்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அடல்ட்டை கூட வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஆனால் பேபி ஃப்ரைஸை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறது, கேர் பண்ணுறது வந்து ரொம்ப அடிஷ்னல் கேர் வந்து அதிகமாகவே கொடுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் மெயினாக தேவை அப்படின்னா வாட்டர் கண்டிஷனை வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா சின்ன குட்டியாக இருக்கிறதுனால நியூலி ஹேட்ச் அப்படிங்கிறதுனாலையும் அதால் அசிடிக் அப்புறம் அல்கலைன் அந்த மாதிரி ஹார்ட்னஸ் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அது தாங்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வாட்டர் கண்டிஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஹை குவாலிட்டி ஆஃப் ஃபீட்ஸ் வந்து கொடுக்கணும். எஸ்பெஷலாக இன்ஃப்யூசோரியா, மைக்ரோவார்ம்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். மைக்ரோவார்ம்ஸ் தான் கொடுக்கணுன்னா அதோடய மவுத் சைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், நேனோ சைஸு கூட இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கிறதுனால
நம்மளால் பெல்லட்ஸு, ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஷுவலாக போடுற ஃபீட்ஸ் மாதிரிலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. மெயினாக ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் சில ஸ்பீஷீஸில் பார்த்தோம்னா பிறந்த உடனே அதோடைய குட்டியை பேரண்ட்டே வந்து சாப்பிட்ரும். ஸோ அதுக்கிட்டேருந்து மெயினாக வந்து நம்ம காப்பாற்றணும். ஓவர் க்ரௌடிங்காகவும் வச்சுக்கக்கூடாது. ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஃபுட்டு, ஆக்சிஜன் ப்ராப்பராக கொடுக்கணும். காம்படிஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து ஸ்பேஸ் அண்டு என்விரான்மெண்ட். ஃபிஷ்ஷு ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ், ஒரு என்விரான்மெண்ட் அதுக்கு கொடுத்தே ஆகணும். போதுமான அளவு கண்டிஷன் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மெயினாக வந்துட்டு சில ஸ்பீஷீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கேவ்ஸ் மாதிரி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து ப்ரீடிங் பண்ணும். பிளான்ட்ஸில் ப்ரீடிங் பண்ணும். க்ளோன் ஃபிஷ்லாம் பிளான்ட்ஸில் தான் மேக்ஸிமம் பண்ணும். சில பேருக்கு வந்துட்டு சப்ஸ்ட்ரேட் இல்லைனா கிரேவல் தேவைப்படும். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது மீட்டிங் பிஹேவியர். மீட்டிங் பிஹேவியரில் பார்த்தோம்னா சில காம்ப்ளெக்ஸ் கோட்ஷிப்பில் இருக்கும் சில ஸ்பீஷீஸ்க்கு. அது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸாக தான் இருக்கும். டெரிட்டோரியல் பிஹேவியர் கூட வந்து மீட்டிங் அப்போது இந்த மாதிரிலாம் சில கண்டிஷன்ஸில் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேல்ஸ் வந்துட்டு நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணும். இல்லைனா வைப்ரண்ட் கலர்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணி தான் வந்து காட்டும். ஸோ ஏன்னா ஃபீமேல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இன்னும் சில கேஸஸில் பார்த்தோம்னா சில மேல் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஃபைட் பண்ணிவிட்டு அதில் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அந்த மேலே தான் வந்துட்டு ஃபீமேல் அட்ராக்ட் ஆகி மேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் சில கேஸஸ்லாம் இருக்குது. இந்த ப்ரீடிங்ன்ற செக்மெண்ட்டில் நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் மெயினான சேலஞ்சஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.